இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இறை அருளால் குரு அருளால் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கன்னி ராசி. ராசி சக்கரத்தில் 6வதாக வரக்கூடிய ராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க. எப்பவுமே எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், பேசுகிற பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, கடந்த 12 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்க்க இருக்காங்க. அது சாதகமான பலனா பாதகமான பலனா, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும், இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களோட தசாபுத்தி எப்படி இருக்குது, கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் நாங்கள் சொல்கிற இந்த மூல மந்திரத்தை மறக்காமல் தினமுமே சொல்லி பாருங்கள். முடிந்தால் வாரத்துக்கு ஒரு முறை குரு பகவானுக்கோ அல்லது குரு தட்சிணாமூர்த்திக்கோ போய் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக குரு அருள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசிக்கு குருவோடைய அருள் பரிபூரணமாக இருக்குது. அதோட கூட இந்த மந்திரங்களும் சொல்லும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய கன்னிராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே இதை நீங்கள் சொல்லுங்கள். இது குரு வணக்கம். குணமுகு வியாழ குரு பகவானே, மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி காத்தருள்வாயே. இந்த மட்டும் நீங்கள் குருவை பார்க்கும்போது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அந்த குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுடைய ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆசியை நீங்கள் வாங்கிக்கோங்க. குரு பகவானுடைய ஆசி பெற முடியல அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் வாங்க. உங்களுடைய குரு இருக்காங்க இல்லையா, உங்களுடைய ஆசிரியர், அவருக்கு போய் உங்களால் முடிந்தது அப்படின்னா அவருடைய மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு வஸ்திரமோ அல்லது ஒரு இனிப்போ வாங்கிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஆசிரியருடைய பெயர் என்ன அப்படிங்கிறத இந்த கன்னிராசி என்பர்கள் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையவே டோட்டலாக மாற்ற போகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கோச்சாரத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமரும்போது நம்மளுடைய கன்னிராசிக்கு மிகச்சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. இந்த 2026 to 2027 குரு பயிற்சி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக மாற்ற போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கன்னிராசிக்கு 4, 7 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் தற்போது கோச்சாரத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 2/6/2026 முதல் உச்சம் பெற்று குரு பகவான் அமரும்போது நீங்கள் விரும்பின மாற்றங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிகழும் நம்மளுடைய கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு, மற்றவங்களை வழி நடத்துகிற அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்குவீங்க. அந்த அளவுக்கு வல்லமை பெற்ற ஒரு நபராக இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த 2026 குறிப்பாக 2/6/2026 நீங்கள் வர போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபகுரு 5ஆம் பார்வையால் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டம் நம்மளுடைய கன்னிராசிக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் அதிசாரா குருவாக சிம்ம ராசியில் செல்லும் 42 நாட்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராமல் நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் நிகழும்.
பிறப்புலேருந்தே நாங்கள் நிறைய கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கிறோம், பிரச்சனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த லாப குரு பொதுவாகவே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் நம்மளுடைய கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் லாபத்தில் கிரகம் வரும்போது மிகச்சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் லாபஸ்தன உச்சம் பெற்று மிக உன்னதமான இடத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறார் கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் மறைமுகமாக என்னென்ன எதிர்ப்புகள்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சமாளிப்பீங்க. அதை சமாளித்து லாபத்தை பெற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். புதுசாக தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சாதிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, எண்ணம், கனவு, லட்சியம் எல்லாமே நிறைவேற போகுது. உறவுகளுக்கு தரமான ஒரு சில சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. எந்த உறவு உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போச்சோ அந்த உறவு உங்களை தேடி வரும். பணத்தை தைரியமாக கையாளுவீங்க. கல்வியில் முன்னுக்கு வர போகிறீங்க. கல்வியில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு வெறி, உத்வேகம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கிட்ட தென்படும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது குரு பகவான் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால மாணவர்கள்லாம் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. ஒரு புது பொலிவோடு வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி மாணவர்கள் வர போகிறீங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் அனுபவித்த அந்த குறைகள் எல்லாமே வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றா சரியாக போகுது. தெளிவான பேச்சு, தைரியமான செயல்பாடு, பண்பான நடவடிக்கை இது எல்லாமே நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கிட்ட நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த தனம் வராமல் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சோ அந்த தனம் இந்த காலகட்டத்தில் வரும். எதிர்கால தேவைக்காக சேமிக்கவும் தொடங்குவீங்க. அதே மாதிரி பாலிசி போன்ற முதிர்வு பணமும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். நிலுவையில் இருக்கிற பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வசூலாகும். சம்பள பாக்கியில் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். பிஎஃப் போன்ற பணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில், இந்த பிடிச்சிக்கிட்டு இருந்த பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும். உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும். பங்குச்சந்தையில் கூட முதலீடு போட்டிங்கன்னா அந்த முதலீடு இரட்டிப்பு லாபத்தை பெற்றுத்தரும். அந்த அளவுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனக்கவலை, உள்ள கவலை எல்லாமே சரியாக போகுது. மனதில் இருந்த அந்த பாரமே குறைய போகுது அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எந்த காரியம் தடைபட்டுக்கிட்டே நின்றுட்டுச்சோ, எந்த காரியம் உங்களுக்கு இடைஞ்சலாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக போகுது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பயணிக்க போகிறீங்க அல்லது அடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நான் வரைக்கும் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படி பயந்து பயந்து நின்றுருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தெளிவாக திட்டமிட்டு ஒரு பாதையை நீங்களே உருவாக்க போகிறீங்க. அதில் எந்த தடையும் வராது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த கன்னிராசிக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி பங்குச்சந்தையில் கூட ஏதாவது முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் லாபகுரு காலகட்டம் என்பதனால 5ஆம் பார்வையால் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் பார்க்கும்போது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியெல்லாம் ஒரு போராட்டமாகவே இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் வெற்றி அப்படிங்கிறது டக்குன்னுலாம் நடக்காது, நாங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிகளே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாகும். உங்களுடைய செயல்திறன் அதிகமாகும். உடன் பிறந்தவங்களால் ஒரு சில இடைஞ்சல்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் அவங்கள மூலிமா ஒரு சில மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உயரும். சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். அவங்க மூலிமா ஒரு சில சங்கடங்கள் இருந்தது இல்லையா, அது எல்லாமே வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசிக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இடப்பெயர்ச்சி, வீடு மாற்றம், வேலையில் மாற்றம் இதெல்லாம் இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். கரெக்டாக வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. வெளிநாடு, வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. குறிப்பாக அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். உடலும் சரி, உள்ளமும் சரி குளிர்ற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, நல்ல சம்பளம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தோடு எங்கேயாவது விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்குவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பணத்திற்காக நிறைய விஷயங்களில்
உதாசீனப்படுத்தப்பட்டிருப்பீங்க இந்த கன்னிராசி என்பர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த உறவு உங்களை உதாசீனப்படுத்துச்சோ, பணத்துக்காக உதாசீனப்படுத்துச்சோ, அந்த உறவே கூப்பிட்டு உங்களை பாராட்டும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. நண்பர்கள் மூலிமா ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. கடன் பிரச்சனை, இந்த மீளா கடன் பிரச்சனையில் இருந்த கன்னிராசி என்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கடனெல்லாம் அடைச்சிட்டு அப்பாடா நம்ம நிம்மதியாக இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த முன்ஜாமீன் போடுறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருக்காகவும் நீங்கள் போய் ஜாமீன் போடாதீங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில இன்னல்களை அனுபவிச்சிருந்த கன்னிராசிக்கு அதெல்லாம் சீராகும். புதுசாக சொத்து வாங்குவீங்க. அதற்கெல்லாம் கைக்கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நல்ல நல்ல விஷயங்கள் வரும். அதே மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாபகுரு 7ஆம் பார்வையால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் படும்போது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சுப பலன்கள் கொஞ்சம் அதிகமாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிப்பீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாரா கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்வாதாரம் உயரப்போகுது. அதற்கு தேவையான உதவித்தொகையோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளோ அல்லது உங்களுடைய சித்தப்பாக்கள் மூலியமாகவோ உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புது புது மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிகழும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் கூட வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. காதல் கை கூடக்கூடிய யோகம் இருக்குது. குரு 9ஆம் பார்வையால் பார்க்கும்போது கலஸ்திரஸ்தானத்தில் பார்க்கும்போது நிறைய நன்மைகள் நம்மளுடைய கன்னிராசி கிடைக்கும். அதோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க. வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு